பைம்புனத்தினுட்சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்த தித்தித்தறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தர கைத்ததுவே புளித்தர கைத்ததுவே. சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். ஒளிகான திருமேனி உமிழ்தானோ மிகமேவங்கள் யாரும் யானை கடல் நாழு மரதாமல் அடியாழும் அல்ல தோவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாக வினை கூட நினைக்கவே. சிற்றம்பலம். தில்லை குத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர அலங்கார சிந்தனையிலே அருணகிரி பெருமான் மிக அழகாக அலங்காரம் செய்து கொண்டே வருகிறார். சந்த தமிழால், ஓசை நயத்தால், பொருள் விளக்கத்தால் ஒவ்வொரு பாடலிலும் முருகப்பெருமானை அவ்வளவு ஒரு அலங்காரம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி முருகப்பெருமானை சொல்லும் போது கந்தபுராணம் போன பாட்டுல நம்ம பார்க்கும்போது 5வது பாட்டுல பார்க்கும்போது கந்தபுராணத்தில் முதல்ல வர்றது பார்வதி கல்யாணம். அடுத்தாப்புல முருகப்பெருமான் வந்து உதித்தனன் இந்த உலகமும் வண்ணமாக இறைவனம்பெருமானுடைய அந்த அக்னி கண் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட இந்த முருகப்பெருமான் பாலனாக இளையனாக ரூபம் அழகு ரூபம் கொண்டவனாக வந்த அந்த இளம் குழந்தை திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழ சூர் அழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் துவலையமே. குறிஞ்சி கிழவன் என்று மிக அழகான ஒரு வார்த்தையை அங்கே கொண்டு வந்து வைத்தார். சின்னஞ்சிறு பாலகனாக வெளிப்பட்ட அந்த ஞான வடிவு, இறைவனின் ஞான வடிவு, 5 முகமான சிவம் 6 முகமாக வந்த தன்மையை அழகான பொருளாக அங்கே சொன்னார். அப்படிப்பட்ட இளம் குருத்து இப்போது வாலிபமாக வளர்ந்து அழகாக நிற்கிறது. சூரன், அந்த சூரன் பதுமன் என்ற அசுரர்களை அழித்தது, அது அழிக்கவில்லை, ஒடுக்கியது. அவர்களுடைய அசுரத்தனத்தை எல்லாம் ஒடுக்கியது. அதனால் துன்பமடைந்த தேவர்களுக்கு இன்பத்தை கொடுத்தது. அப்படி இன்பத்தை அடைந்ததால் தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்களுடைய குழந்தையான அது ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானை, அந்த தேவ யானையை இங்கே திருமணம் செய்து கொடுத்தார்கள். எதற்காக? இந்த முருகப்பெருமான் செய்த அற்புதமான இந்த காரியத்தினாலே தங்களுக்கு நன்மை செய்த முருகப்பெருமான், துன்பத்திலிருந்து நீக்கிய முருகப்பெருமான். அதனால் அந்த முருகப்பெருமானுக்கு தங்களுடைய சார்பிலே ஏதேனும் செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார்கள். தேவர்களுக்கெல்லாம் தேவசேனை, தேவர்களுடைய சேனை, அதுக்கு அதிபதியாக தேவ சேனாதிபதியாக வந்த முருகப்பெருமானுக்கு தெய்வ யானையை மனம் புரிந்து கொடுத்ததால் இங்கே தேவ சேனாதிபதியாக இருந்த இறைவன் முருகப்பெருமான் தெய்வ யானை மணாளனாக மாறினார். அப்படி அழகாக அந்த கந்தபுராணம் பாத்தீங்கன்னா அப்படி அழகாக கோர்த்து வருகிறது. பார்வதி கல்யாணத்தில் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் முருகக்கடவுள் அங்கே வந்து உதித்தது, அதனுடைய விளையாடல்கள், திருவிளையாடல்கள், அப்புறம் அங்க அம்மைட்ட வேல் வாங்குது, அந்த சூரபத்மனோடு கூடி போர் புரிகிறது. இப்படி 1,00,000 ஸ்லோகங்கள் அங்கே இருக்கிறது, செயல்கள். கந்த புராணத்தில் இல்லாது எந்த புராணத்திலும் இல்லப்பா, அவ்வளோ வரிசையாக வருகிறது. அப்ப இந்த புராணம் சொல்லக்கூடியதை எல்லாம் அழகாக பட்டியல் போட்டு இங்கேயும் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்றார். புராணத்தில் உள்ள கருத்துதான்
அத அலங்காரமாக சொல்கிறார். சாதாரண இப்ப சொல்லிட்டு போகல, ஒரு அலங்கார வார்த்தைகளாக்கி அதை கொண்டு வந்து தொடுக்கிறார். யாருக்கு? இந்த கந்தனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கிறார். இப்ப அலங்காரம் பண்ணி பார்க்கறதுலயே உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சாதாரண நம்ம நாட்டுல அதுலயும் வடக்க உள்ள இதுல கூட அப்படி உண்டு. நம்ம தமிழ்நாட்டு கதைகள், நமக்கு நல்லா தெரிஞ்ச தமிழ்நாட்டு கதைகள் வைங்களேன், அது கதை படிச்சாலும் சரி, நாடகம் பார்த்தாலும் சரி, திரைப்படம் பார்த்தாலும் சரி, நம்ம மூணுமே செய்வோம். கதை படிப்போம், நாடகம் பார்ப்போம், திரைப்படம் பார்ப்போம். இந்த மூணுலையுமே நமக்கு இப்ப நமக்குன்னா ஒரு 100 பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பாக்குறோம்னு வைங்களேன், ஒரு திரைப்படமே பாக்குறோம். அதுல 99 பேர் விரும்புறது என்ன அப்படின்னா, முதல்ல சந்தோஷமா ஆரம்பிக்கும், இடையில கொஞ்சம் போராட்டம், கலவரம், என்னென்னவோ வரும், குழப்படி எல்லாம் வரும், கடைசியில சுமூகமா முடியும். அப்பதான் எந்திரிச்சு அப்பாடா அப்படின்னு சந்தோஷமா எந்திரிப்போம். இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதுதான் நடக்கும். இது நமக்கு பிடித்தமான ஒன்று. இப்போ நம்ம கதைகள்லாம் படிச்சீங்கன்னா, கதைகள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நாடகம் பார்க்கிறவங்களுக்கும் தெரியும், திரைப்படம் பார்க்கிறவங்களுக்கு இந்த பாணியில தான் நடக்கும். பாணியில தான் கந்த புராணத்திலேயே வருது, பார்வதி கல்யாணத்துல ஆரம்பிக்குது, அப்புறம் இந்த முருக குழந்தை கீழே வருது, அதுக்கப்புறம் போரெல்லாம் நடக்குது, இப்படி வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க. அதோட முடிஞ்சிருதா? போரோட முடிஞ்சிருதா? இல்ல, தேவர்களுக்கு நன்மை செஞ்ச பிறகு தேவயான கல்யாணம். சரி, தேவயான கல்யாணத்தோட முடிஞ்சுட்டா அப்படின்னா இல்ல, அதுக்கு பிறகுதான் உச்ச கட்டமே இருக்கு, வள்ளி கல்யாணம். ஏன்னா இந்த வள்ளி கல்யாணம் என்பதுதான் கந்த புராணத்தின் சிறப்பு அம்சமே. அது என்னங்க வள்ளி கல்யாணம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கும். ஏனென்றால் புராணமாக பார்த்து அந்த கதையை தெரிந்து கொள்ளும் போது அதில் ஏற்படும், ஏன்னா வள்ளி கல்யாணத்தை தான் நிறைய பேர் நாடகமா போடுவாங்க. இன்னைக்கு கிராமத்துல பாருங்க, வள்ளி கல்யாணம் தான் நடக்கும். அவங்க ஒரு வார்த்தை ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படி இல்லை. அப்ப வில்லு பாட்டுல அந்த வள்ளி கல்யாணம் தான் நடக்கும். நிறைய இடங்கள்ல விரும்பி கேட்பார்கள். ஏன்? எதுக்கு? கதை தான் கேட்பாங்க. கதைதான், புராணம், கதை, அதிலே ஆர்வம். ஆனால் மேலான நிலையில் உள்ளவர்கள், தத்துவங்களை உணர்ந்தவர்கள், எதற்காக இந்த வள்ளி கல்யாணம்? இந்த முருகப்பெருமான் இங்கே வந்த காரணம் என்ன? அசுரவதம் ஒரு பக்கம், அசுர குணத்தை நீக்கி சுரசம்பத்தாக மாற்றுதல் ஒரு குணம். இன்னொன்னு, வள்ளி என்பவள் ஆன்மாக்களின் பிரதிநிதி. அந்த வள்ளிக்கு பேரானந்தம் தர வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. தத்துவ நிலையிலே பார்ப்பவர்களுக்கு, தத்துவத்தை உணர்ந்தவர்கள், தத்துவ நிலையிலே பார்ப்பவர்கள், புராணம் கதை படிப்பவர்கள் ஒரு கேட்டகரி. அந்த புராணம் சொல்லும் நீதி என்ன அப்படின்னு கேட்கிறவங்க ஒருத்தவங்க, அந்த புராணத்தை தத்துவ ரீதியாக உணர்ந்து கொள்வார்கள். தூண்டி துருவி ஆராய்ந்து கண்டு உணர்தல், அவ்வளவுதான். அப்படித்தான் இங்க அருணகிரியார் மிக உயர்ந்த நிலை நம் பொருட்டாக இறங்கி வந்து ஒவ்வொரு புராணத்துல இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து சொல்கிறார். சொல்லி ஒவ்வொன்றாக அலங்கார பொருளாக்குகிறார். அதுல வாசமுள்ள மலர்களும் இருக்கிறது, வாசம் இல்லாமல் அழகு மலர்களும் இருக்கிறது, அழகு கூட இல்லாமல் மென்மை மலர்களும் இருக்கிறது. இங்கே ஒரு அழகான கருத்தை சொல்ல வருகிறார். இந்த கந்த புராணத்திலே உச்சகட்டமாக இருப்பது எது என்றால் வள்ளி திருமணமே. அந்த வள்ளிக்கு பேரின்பத்தை தர வந்த பொருள் இந்த முருகக் கடவுள். இளையோனாக வந்தவன், சிறு குழந்தையாக வந்தவன், இப்போது வாலிபனாக, காளையாக, கட்டிலம் காளையாக வந்தவன், அந்த தேவர்களால் கொடுக்கப்பட்ட தேவயானையை மணந்தவன். ஆனாலும் இவன் மனம் விரும்பி செல்வது எங்கே என்றால் வள்ளியை நோக்கி. அப்போது நிறைய பேர் கேலியா கிண்டலா என்ன இருந்தாலும் பாருங்க, அந்த 2ஆம் தாரத்துக்கு மேலதானே இவ்வளவு ஆசை பாசம். இப்படி எல்லாம் நிறைய பேர் கோவிலுக்கு வந்தாலே சொல்வாங்க. திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா வள்ளி கிட்டதான் பள்ளியறை இருக்கு, தெய்வயானைட்ட கிடையாது.
அப்போ நானே காதுபட கேட்டிருக்கேன். என்னந்தான் இருந்தா பாருங்க, பள்ளிட்டு தானே பள்ளியறை வச்சிருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். உண்மையை உணராத தன்மை. இந்த வள்ளியம்பிராட்டி என்பவள் மானுடத்தின் பிரதிநிதி. நாம தாங்க மானுடத்தின் பிரதிநிதி எல்லாம் பிறகு. நாம தாங்க ஆன்மாக்களாகிய நாம் பேரின்பத்தை அடைய வேண்டும், சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பது இந்த குமரக் கடவுள் அவருடைய பெரும் கருணை. அதனால் இறங்கி வருகிறார். இந்த இறங்கி வரும் தன்மைதான் இந்த பாடல்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஒன்றாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்ல முதல்ல எடுத்த உடனே அள்ளிதர்மத்தை எப்படி சொல்றாங்க, பெரும் பைன் குணத்தினுள் சிற்று ஏனல் காக்கின்ற பேதை. அந்த வள்ளியம்பிராட்டி எப்படி இருக்கிறாளா, பேதை பருவம். பெண்களுக்கு 7 பருவமாக சொல்வார்கள். இந்த திருக்கைலாய உள்ளால கூட அம்மா நல்லா அழகா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், கொஞ்சம் கேளுங்க. ஞான உள்ளால அந்த 7 பருவத்தை, அந்த ஒவ்வொரு பருவம் என்பது இளம் பெண்களை குறிக்கும் பருவம் என்பது ஆன்மாக்களின் பக்குவ நிலை. ஆன்மாக்களுடைய பக்குவ நிலைதான் அங்கே பேசப்படுகிறது. அதுதான் இங்கே பருவமாக சொல்லப்படுகிறது. அது முதல்ல இந்த பேதை இந்த இடத்துல அவர் பேதை சொல்றார். பெரும் பைன் குணம். பைன் என்றால் பசுமை நிறைந்த, பெரிய அழகான பசுமை நிறைந்த குணம். குணம் என்றால் இங்கே புன்சை நிலம், நன்சை நிலம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பவும் நல்லா விவசாயம் தெரிஞ்சவங்க அல்லது கிராமத்துல உள்ளவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் புன்சைனா என்ன, நன்சைனா என்ன. புன்சை என்பது மழை வளம் குன்றி, அதாவது தண்ணி நிறைய கிடைக்காது, ஏதோ மழை பெய்யுற நேரம் கிடைக்கும், அல்லது மோட்டர் வச்சு கொஞ்சம் அடிப்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப மண் வளமும் சிறப்பா இருக்காது அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல சில பயிர்கள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள் இதெல்லாம் வளரும். அது புன்சை அப்படிம்பாங்க. நன்சை என்றால் நல்ல நிலவளம், மண் வளம், நீர்வளம் இதெல்லாம் அங்க இருக்கணும். இருந்தா சில பயிர்கள் நன்றாக வளரும், அது நன்சை. அது நெல், கரும்பு, வாழை போன்றது. இது பெரும் பயிர்கள் என்பார்கள், இது சிறு பயிர்கள் என்பார்கள். இந்த பெரும் பயிர் என்பது நல்ல செல்வந்தர்கள் சாப்பிடுவதாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லாரும் கிடைக்குது. ஆனா ஒரு காலத்துல அரிசி சோறு சாப்பிடுறவங்கப்பா அப்படின்னே ஒரு சிலர் சொல்லுவாங்க. இவங்களாம் அரிசி சோறு சாப்பிடுறவங்க. ஏன்னா நல்ல வசதியானவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல செல்வந்தர்களுக்கு. இன்னைக்கு நல்ல செல்வந்தர்கள்லாம் சிறுபயிர் சாப்பிட்டு இருக்காங்க, சிறுதானியம் சாப்பிட்டு இருக்காங்க. மாறி போச்சு. எப்பவுமே சுழற்சின்றது மாறும். அது மாதிரி வசதி வாய்ப்பு வந்துட்டா, உடம்புல வியாதி வந்துட்டு அவங்களாம் சாப்பிடு, டாக்டர்கிட்ட போனா எதை கேப்பைய சாப்பிடு, அதை சாப்பிடு, இதைத்தான் சொல்வார். அதைத்தான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். இது எல்லாமே மாறிட்டு ஒரு பக்கம். இங்க அழகா சொல்றாரு, இது கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டது. அந்த நிகழ்வு அழகா எடுத்தாள்கிறார் அருணகிரி பெருமானார். எதை சொல்றார் பாருங்க, புனம். புனம் என்பது புன்சை நிலம். இந்த புன்சை நிலத்திலே விளையக்கூடிய சிறு தானியங்கள், அதுலயும் திணை. திணை என்பது ரொம்ப 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 சிறிய தானியம். இருக்கிறதுலே திணை அளவு. திணை போதும் மறவேனோ அப்படிம்பார் அப்பர் பெருமான். திணை போதும், அந்த ஒரு சிறிய அளவு கூட அப்படிம்பார். அப்ப இந்த திணை என்பது சிறுபையிலே ரொம்ப ரொம்ப சின்னதா. இங்க இந்த புனத்தினுள் இந்த பாடல்ல சொல்றா பாருங்க, பெரும் பைன் புனம் என்றால் பெரிய அளவுல அங்க நிக்குது, நல்ல பசுமையாக இருக்குது. எது அப்படின்னா அந்த புன்சை நிலத்திலே இருக்கக்கூடிய சிற்று ஏனல். சிற்று ஏனல் என்றால் சிறிய அளவில் உள்ள திணை பயிர், அதை காக்கின்ற பேதை. அதாவது இந்த திணை பயிர் போட்டுருவாங்க புன்சை நிலத்துல. போட்ட உடனே அது நல்லா வளர்ந்து கதிர் விட்டு நிற்கும். கதிர் விட்டு நிற்கும் போது ஏராளமான குருவி, கிளி, இதெல்லாம் பறவைகள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான பகுதியா இருக்காது. நீர்வளம் குன்றிதான் இருக்கும், நிலவளம் மண்வளமும் குன்றிதான். அப்ப அந்த இடத்துல இந்த பயிர்கள் விளைந்ததான் அந்த குருவி
அந்த சின்ன சின்ன பறவைகள் அவைகளுக்கெல்லாம் ஆகாரமா இருக்கும். ஆனா அந்த பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போனா எங்களுக்கு மிச்சப்படாது அப்படின்னு அந்த திணைப்புணத்தை காவல் காப்பார். அந்த பறவைகளிடமிருந்து இது ஆலோலம் பாடுதல் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க. அதுல வந்து பாடிக்கிட்டு எதுல கிளியும் காக்காயும் பாட்டையா கேட்டுக்கிட்டு இருக்கு, இல்ல பாட்டை கேட்டுட்டு ஓடுதா? அப்படி இல்லை, அது பாட்டை கேட்கல, இவங்க ஆலோலம் பாடுவாங்க. எதுக்காக? நேரப்போக்குக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக பாடுவாங்க. ஆனா அந்த பாட்டை கேட்கும் போதே கிளிகள்லாம் மிரட்டு ஓடிடணும் அப்படின்னு மிரண்டு ஓடுறது ஒரு பக்கம். அடுத்து கவட்டை, அந்த கல்லு, அந்த கவன் கல் அப்படிம்பாங்க, அதை வச்சு எரிவாங்க. அதை எரியும் போது அது இறந்து விழுவது. அப்ப அந்த சிறு பறவைகள் எல்லாம் கொன்று குவித்தல், அவ்வளவுதான். அப்ப அந்த பறவைகளை கொன்று குவித்தல் என்பது இந்த சின்ன திணை, சிறிய அளவில் உள்ள திணை, இதை சாப்பிடுறதுக்காக அநியாயமா கொண்டு போடுறாங்க. ஏன்னா நாங்க சாப்பிடணும்ல, எங்களுக்கு வேணும்ல, அதுக்கு வந்து தின்னுட்டு போச்சுன்னா அதற்காக. அப்ப என்ன உள்ளம் பாருங்களேன், அந்த உள்ளம், அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பக்குவம் இல்லாத பேதையாக இருக்கிறது. தான் தனக்கு எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், பிற யாரும் வந்து எடுத்து விடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையும், பிறருக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணமும், எடுக்க வரும்போது அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணமும் கொண்ட பருவம் பேதை பருவம். இந்த முதல்ல திருமணத்துக்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட பருவம், இந்த பேதை பருவத்திலே இந்த பெண்கள் திணைப்புணம் காத்தல் அப்படின்னு அந்த காலத்துல அதை வச்சிருக்கிறார். திணைப்புணம் காவல் காத்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. இது சங்க இலக்கியங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே இது இருக்குது. இதுல ஆழ்ந்த கருத்து ஒன்று அப்படி ஊடுருவி கிடக்கிறது. அதான் தத்துவம். நம்ம பொதுவா புராணம், கதைகள், இதனோட தத்துவங்களை சேர்த்து பார்க்கணும், பார்க்க பழகிக்கிடணும். ஏன்னா தத்துவங்களை நல்லா பழகிறோம், இப்ப படிக்கிறோம், புரிகிறோம், அதனால தத்துவங்களை புகுத்தி பார்க்க வேண்டும். அப்ப இந்த பேதை என்பது அந்த ஒன்றும் அறியாத அந்த இளம் பருவம், அது ஒரு பெண்ணுக்கு தான் சொல்லப்படும். ஏன்னா பசுக்கள், உயிர்கள் பெண்ணாக சொல்லப்படுதல். அப்ப இந்த இடத்துல அந்த பேதை பருவத்தில் உள்ள வள்ளியம்பிராட்டி, இவள் தான் யார் என்றே அவளுக்கு தெரியல. எங்க இருக்கா? இந்த வேடுவர் கூட்டத்துல இருக்கா, திணைப்புணம் காத்து கொண்டு இருக்கிறார். திணைப்புணம் என்பது மாயா காரியம். இந்த பைன் புணம், முதல் வார்த்தை பெரும் பைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, பசுமை நிறைந்ததான பெரியதான, அது இந்த உலகம். இந்த உலகம் விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய பசுமை நிறைந்தது. அப்படிப்பட்ட உலகத்திலே இந்த புனல் என்ற மாத்திரத்திலே, புனம் என்ற மாத்திரத்திலே இது புன்சை நிலம், இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சிற்றேனல் காக்கின்ற வேவை. அப்ப இவ்வளோ பெரிய உலகத்தை கொடுத்து, இந்த உடம்பையும் கொடுத்து நம்மை நடத்தும் நிலை யார்? நாம் யார் என்று அறியாத நிலை, பக்குவம் இல்லாத. இறைவன் கொடுத்தது, இந்த உலகம் கொடுத்தது பெரும்பை புனல். அப்ப அந்த அதையும் உணரல, உலகத்தான் கொடுத்தப்பட்டிருக்கு உணரல, உடம்பு கொடுத்திருக்கிறது அதையும் உணரல, உயிர் யார் என்று தன்னையும் அறியாத நிலை. இந்த வள்ளியம்பிராட்டியோட நிலை நமக்கு, நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். அதை மட்டும் நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். அப்ப அந்த உணர்தல் எப்ப வரும்னா, என்றைக்கு இறைவன் குருவாக வந்து உணர்த்துகிறானோ அன்றைக்கு நாம் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். இப்ப முருகப்பெருமானே இறங்கி வருகிறார், அதுக்குத்தான் அவர் வர்றார். முருகப்பெருமானே இறங்கி வந்து இந்த ஆன்மாவுக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும். அதுல நல்ல வார்த்தை ஒரு தனி பரமானந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆனந்தம் ஒன்று, பரமானந்தம் ஒன்று, தனி பரமானந்தம் ஒன்று, மூன்று நிலை. இந்த மூன்று நிலையில இந்த ஆன்மா அடைய வேண்டியது எது என்றால் தனி பரமானந்தம். தனிய அந்தரத்துல போய்
உள்ள இருந்து இறைவனோடு கணவனோடு ஒன்றித்து இருக்கும் அந்த ஆனந்தம், அதான் தனி பரமானந்தம். அந்த நிலையத்தான் இங்க கொடுக்க வர்றார். அத சொல்றாரு இவரு. ஏன்னா இவர்கள் அனுபவித்தவர். அந்த முருகப்பெருமானிடமிருந்து தான் அனுபவித்ததை இந்த உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா உயிர்களும் பெற வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அந்த நிலையில தான் இந்த வார்த்தைய ரொம்ப அழகா சொல்றார். பெரும்பை குணத்தினுள் சிற்று ஏனல். இந்த ஏனை எப்படிப்பட்டது? அப்படியே சிறிய திணை அளவு. இத போய் காத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வேணும், எங்க குடும்பத்துக்கு வேணும், இதான் இந்த கிளி புறா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதா அப்படின்னு அதற்கு பாட்டு பாடி அச்சமுறுத்துதல் ஒரு பக்கம், அடுத்து கல்லால் கவன் எறிந்து கொல்லுதல் ஒரு புறம். இப்படி அறியாமையோடு கூடிய அந்த பேதை, அந்த பெண்ணாக இருக்கும் வள்ளியம்பிராட்டி. இந்த வள்ளியம்பிராட்டி என்பவள் தன்னை உணரவில்லை. முதல் நிலை. இவள் யார் என்றால் திருமாலின் மகளாக வந்தவள். அப்ப தேவர்குல பெண் இங்க மானுடர்களாகிய நமக்காக இங்கே மானுட சட்டை தாங்கி வந்து இருக்கிறாள். வந்தவள் இன்னும் அறியாமையிலிருந்து விலகாமல் இருக்கிறாள். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டிருக்கிறாள். ஆனால் முருகப்பெருமான் வந்த போது இவன் முருகன் என்று தெரிந்ததா? தெரியவில்லை. அப்ப அறியாமை, இதுக்கு பேர் தானே நம்ம ஆணவம் சொல்றோம். இந்த அறியாமையோடு, இந்த அறியாமைக்கு காரணம் என்ன? மாயா கூட்டங்களாகிய உடம்பு உலகம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இவள் எங்கே இருக்கிறாள்? திணைப்புணம் காத்துக் கொண்டிருக்கிறாள். இது மாயா காரியம். உலகம் பெரும் பைன் புனல் என்பது உலகம். பெரிய பசுமையான மாயா கூட்டங்களாகிய மாயையின் காரியமாகிய உலகம். அதில் விளையக்கூடிய சிற்று ஏனல் என்ற மாத்திரத்திலே சின்ன 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 வயிறு பசிச்சோனே உள்ள சாப்பாடு போறது ஒரு சந்தோஷம்தான். கொஞ்ச நேரத்துக்கு தானே, அப்புறம் திரும்ப பசி வந்துருமே அப்படின்றது. இது சின்ன 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 சந்தோஷம். காலம், அந்த கால எல்லை, இட எல்லை உண்டு. அதுதான் சிற்றேனல். அத போய் உட்கார்ந்து இந்த இன்பமே போதும், இந்த இன்பமே போதும் என்று காத்து கொண்டிருக்கும் இவள் பேதையாக. இந்த பேதை இவளுடைய கொங்கை. கொங்கை என்றால் எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்றால் அந்த கொங்கைகள் அழகாக, அந்த மார்புகள் வளர்ந்து அழகு நிலை, அந்த முதிர்ச்சி வரும். வந்துட்டாலே ஆகா பெண்ணு நல்ல பருவம் வந்துட்டு இந்த குழந்தைக்கு கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் இந்த குழந்தை வளரும் போதே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பருவம் வருது. இப்ப இங்க யார் பாக்குற? முருகப்பெருமான் பாக்குற. இந்த கொங்கையை விரும்பும் குமரனாக இது நன்றாக வளர்ந்து விட்டது, பருவம் வந்து விட்டது, பக்குவம் வந்து விட்டது, இப்ப நம்ம போனா மனம் புரிந்து கொள்ளலாம் என்று நினைப்பவன் யார்? முருகன், குமரன். குமரன் அழகே வடிவான கட்டிலம் காளையான குமரன். இப்ப அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆன்மா, உயிர், அந்த உயிர் அறிவிலே உள்ளே இருந்து பார்த்து கொண்டே இருப்பவன். முதல்ல பேதை வரைக்கும் அறியாமையில் இந்த உலக மாயையில் கிடக்கும் பெண்ணாக சொல்லப்படும் இந்த வள்ளி கொங்கை விரும்பும் என்ற மாத்திரத்திலே இவளுக்கு ஒரு பக்குவம், முதிர்ச்சி வந்து விட்டது. ஆனாலும் நேரா போய் ஒரு அறிவுறுத்தி அவளை ஆட்கொண்டால் அன்று இந்த ஆன்மா இங்கே வசப்படாது என்றுதான் இறைவன் இங்கே வருகிறான். எவ்வளவு ஒரு பெரிய தத்துவத்தை, எவ்வளவு ஒரு அருமையான புராணமாக, அது எவ்வளவு ஒரு அருமையான சீன். இதெல்லாம் இந்த ஒரு நாடகத்துல சீன் போட்டா ஆணும் உட்கார்ந்து எல்லாரும் கேட்போம். ஒரு காலத்துல சின்ன கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி கல்யாணம்னா அவ்வளவு கூட்டம் இருப்போம். எல்லாரும் ஆணும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அதை எவ்வளவு அழகா அருணகிரியார் சொல்றாரு பாருங்க. கொங்கை விரும்பும் குமரனை. இப்ப இதுவரைக்கும் கந்தபுராண செய்தி அது கூட தத்துவமா நம்ம பார்த்துட்டோம். ஒரு கமா போட்டு வச்சுக்கோங்க, கந்தபுராண செய்தியை. ஏன்னா ஒவ்வொரு மலராக கன்னியாக தொடுக்கிறார். அப்ப அந்த மலர் ஒண்ணு எப்படி இருக்கிறது? நல்ல மென்மையாக அழகாக. அப்புறம்
இன்னொன்னு நல்ல வாசம் மிகுந்ததாக. இப்படி ஒரு கன்னியா தூக்குறாரா. இப்ப இதுல கந்தபுராணத்து மலரை கொண்டு வந்து இந்த செய்தியை கொண்டு வந்து மலராக்கி வச்சுட்டார். அடுத்து அந்த இடத்துல ஒரு கமா போட்டுட்டு அடுத்தாப்புல வருது பாருங்க. அடுத்து 3 பகுதியா சொல்றார். மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள. மெய் அன்பினால் நீங்க 1, 2, 3 போட்டு குறிச்சுக்கங்க. புஸ்தகம் இருந்தா புஸ்தகம் குறிச்சுக்கங்க, இல்ல டைரியில எழுதிக்கோங்க. முதல் உள்ளது கந்தபுராண செய்தி தத்துவமா பார்த்துட்டோம். 2வது உள்ளது மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள. அருமையான ஒரு பகுதி. அப்ப இறைவனை அடைய வேண்டும். அந்த அடைவது எப்படி அப்படின்றத ஒரு அழகான ஒரு பட்டியல் போடுறார் முதல்ல. 2வது அடைஞ்சாச்சு. அந்த அடைஞ்சதை சொல்றார். அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே. தித்திப்பு ஒண்ணு, நாக்குல சுவை. அப்படியே அந்த சுவை அப்படியே அனுபவமா. அறிந்தது என்றால் அனுபவம். அந்த அறிந்த அன்றே, அந்த அன்றே ரொம்ப முக்கியம். ஏன் பாருங்க. 2வது அப்ப அந்த இறைவனோடு ஒன்றித்து கலந்து அந்த பேரானந்தத்தில் திளைத்து அந்த நேரத்திலே அன்றே அந்த நேரத்திலே 3வது ஒண்ணு சொல்றார். கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்பா நினைச்சு பார்த்தா உண்மைக்கே இந்த பாட்டை கேட்டுட்டு திரும்ப இந்த பாட்டை கையில எடுத்து வச்சு அப்படியே சிந்திச்சு சந்தோஷத்துல அப்படி திளைச்சு போங்க. உண்மைக்கு ராத்திரி எல்லாம் அந்த சந்தோஷத்துல நம்ம திளைக்கணும். அதுதான் நம்ம உடல் எடுத்து உயிர் வந்ததனுடைய பலனே அதான். கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. அப்ப 3 பகுதியா சொல்றார். முதல்ல இறைவனை அடைதல். எப்படி அடைதல் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்ததுன்னா, மெய் அன்பினால் இறைவனை அடைதல் சாதாரணமானது அல்ல. மெய் அன்பு, உண்மையிலேயே அந்த அன்போடு கூடி இறைவனை அழைத்தால் அந்த தேவர்களுக்கெல்லாம் அறியவனாக இருக்கும் இறைவன் இங்கே அன்பிற்கு ஆட்பட்டு இறங்கி வரும் அந்த தன்மை. அது எப்படிப்பட்ட அன்பு? மெய்யன்பு. உண்மையான மெய் என்றால் உண்மையான அன்பு என்றைக்கு வரும்? மெய்தான் அரும்பி விதிவிதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி. இந்த ததும்புதல், கண்ணீர் ததும்புதல் எப்ப வரும்? உள்ளம் கசியும் போது இந்த கண்ணீர் வெளிப்பட்டு வரும். அப்போ உள்ள மெல்ல மெல்ல உள்ள அந்த மெய் அன்பு. மெய் என்றால் இறைவன், மெய் என்றால் உண்மை. அந்த பரம்பொருள் உள்ளே இருக்கிறது. அந்த பரம்பொருள், மெய்யான பரம்பொருளை அன்பினால் மெல்ல மெல்ல உள்ளே இருந்து என்னை நடத்துகிறது என்று உணர்ந்து தெரிஞ்சிட்டுல நம்ம உள்ள சடனா உள்ள போயிடலாம்ல, பாத்துடலாம்ல. அப்படின்னா நமக்கு அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் நமக்கு கிடையாது. மெல்ல மெல்ல அதை வழங்குகின்றாய்க்கு உன் அருள் அமுதத்தை வாரிக்கொண்டு விளங்கு. எனக்கு தான் கிடைச்சிட்ட அமுதம். ஊத்து உள்ள, டக்குன்னு ஊத்துனா விக்கினேன் நின்று வச்சு. உள்ள வேகமா போகுதா? ஊத்தும் போது வேகமா ஊத்திட்டேன், விக்கினேன். என்னால எதுக்குன்னா இந்த விக்கல் ஏன் வந்தது? வினையினால். அந்த வினை என்னை தடுக்கிறது, முழுமையான உடனடியாக அனுபவிக்க தடுக்கிறது. அப்பவும் நீ என்னை கைவிட்டுட்டியா? இல்ல. தழுங்கரும் தேனென்ன தண்ணீர் வந்து வருக கொள்காய், அழுங்குகின்றேன் உடையாய் உன் அடைக்கலமே. எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. அதை இந்த இடத்துல அழகா சொல்றார். மெய் உண்மை பொருளாக இறைவன் உள்ளிருந்து நடத்தும் தன்மையை உணர்ந்த பக்குவம் கொண்ட அந்த ஆன்மா, அதனால் ஏற்பட்ட அன்பு, அந்த அன்பினால் மெல்ல மெல்ல. ஏனென்றால் இந்த உள்ளத்துக்குள்ள இருக்க இறைவன், உயிருக்குள்ள இருக்க, உள்ளம்னா உயிருக்குள்ள இருக்கும் இறைவனை உணர்ந்த மாத்திரத்தில் இறைவனை உடனடியாக நாம் சென்று அடைய முடியுமா என்றால் நம்முடைய வினைகள், அந்த வினைகள் மட்டில்ல, அறியாமை நீக்கப்பட்டாலும் அவருடைய மலவாசனை இதெல்லாம் நமக்கு தடைகளாக வர வர தடைகளை தாண்டி 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 அப்படியே உள்ள வந்துட்டு
உள்நோக்கிய பார்வை. இறைவனை அடைதல் என்பதே வெளிநோக்கி கிடையாது, உள்நோக்குதல் அப்படின்றத இதுல ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க. மெல்ல மெல்லன்னா அங்கங்க நமக்கு தாமச குணம், அதனாலதான் நம்ம மெதுவா போறோம். இன்னைக்கு காலையில சாமியை கும்பிட்டோம்னா நாளைக்கு காலையில மெதுவா சாமி கும்பிடுவோம். போது இடப்பட்ட நேரம்லாம் நம்ம உலகத்துல வாழ்ந்துக்கிடுவோம். அப்படி கிடையாது. அந்த மெல்ல மெல்லன்றதுக்கு அதுக்கு அதனுடைய பொருள் கிடையாது. நாம எவ்வளவுதான் உடனடியாக அடைய நினைத்தாலும் அந்த விக்குதல் நம்முடைய வினையினாலும், இந்த மலமே நம்மை விட்டு நீங்கினாலும், மலவாசனை இருப்பதாலும் இதெல்லாம் ஒரு தடைகளாக வரக்கூடியதாக இருக்கும். அதனும் நீங்க வேண்டும் என்றால் மெதுவான அந்த பாதையில நம்ம போகும்போது, இறைவனை அடைதல் அப்படின்னு போகும்போது, அந்த இறைவனோடு ஒன்றித்தல், அந்த உயிர் ஒன்றிக்கும் போது, இருக பிடிக்கும் போது, இவ்வளவு காலம் இங்க இருந்துட்டு இப்படி போச்சு. அப்ப அந்த மேலான பரமானந்தத்தை தரக்கூடிய பரம்பொருளோடு ஒன்றும் போது உடனடியாக அதனை இறுக பிடித்தல் என்பது சாமானியம் அல்ல என்பதை இவர்கள் அனுபவித்ததால் இதுக்கு பெற்ற சிற்றின்பமே பேரின்பம் நமக்கு சொல்லப்பட்டது. இதுக்கு நீங்க சாதாரண உலகியல்ல ஒரு நடைமுறையில உள்ள ஒன்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணமாகி வரும் ஒரு பெண் முதலில் நாயகனை சந்திக்கும் போது எப்படி இருப்பா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக எப்படி இருக்கும், இத வச்சே நம்ம இத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல மெய் உண்மை பொருளாகிய இறைவன் எனக்கு தரும் அந்த பேரானந்தம் என்பதை உணர்ந்து கொண்டு அதனால் ஏற்பட்ட அன்பு, அதனால் மெல்ல மெல்ல உள்நோக்கி வர 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 அதனால் அரும்பும் தனிப்பரமானந்தம். இப்ப இறைவனோட சேர்ந்துட்டு அப்படி மெதுவா 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 வந்துச்சு, வந்து இப்ப இறைவனோட சேர்ந்துட்டு எப்படி சேர்ந்து பாருங்க, அரும்பும்ன்ற ஒரு வார்த்தையை போடுற. அரும்புதல் அப்படின்னா மலர்தல். இந்த ஒரு பூ அப்படியே முதல்ல சின்ன மொட்டா இருக்கும், அப்புறம் பெருசாகும், அப்புறம் மலர்தல் அப்படின்றது. இந்த மலர்கிறது எங்கே வந்து மலர்கிறது, உள்ளே வந்து மலர்கிறது. உள்ளே இருப்பது எது, சிவச்சூரியன், சூரியனான அந்த இறைவன். அந்த இறைவனின் ஒளியிலே இது மலர்கிறது, அரும்பாக நின்றது உள்ளே வந்து மலர்கிறது. அந்த மலர்ந்த மாத்திரத்திலே தேனை பிழிற்றுகிறது. அந்த தேன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த மலரிலிருந்து வரும் தேன் இறைவனுக்கு அப்படியே நைவேத்தியமாக அபிஷேகமாக இருக்கும். அந்த இறைவன் கொடுக்கும் ஆனந்தம் இந்த மலருக்கு, இந்த உயிருக்கு அப்படியே பேரானந்தத்தை தருகிறது. அதுதான் அரும்புதல். அரும்பும் தனிப்பரமானந்தம். அப்பதே நம்ம பார்த்தோம், தனிப்பரமானந்தம் என்பது என்ன அப்படின்னு. ஆனந்தம், முதல்ல ஆனந்தம், அப்புறம் பரமானந்தம், அப்புறம் தனிப்பரமானந்தம் என்று சொல்லுதல். இதெல்லாம் அனுபவித்தல் அப்படின்றதுதான். இத அனுபவிச்சாங்க அவங்க, அதை அப்படியே கொண்டு வார்த்தையாக போட்டுட்டாரு. ஆனாலும் இது வார்த்தைக்குள் அடங்காத ஒன்று, வார்த்தைக்குள் அடங்காத ஒன்று. அனுபவித்து நம்ம ஒரு மாம்பழம் கிடைச்சிட்டாலே சுவை எப்படி எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாதான் அப்ப தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது போல இந்த அனுபவம், சுவை, அதுல தனிப்பரமானந்தம் தரும் இந்த சுவை, அதைத்தான் இங்கே மிக அழகாக சொல்லி இரண்டாவது சொல்லிட்டாரா. இப்ப முதல்ல என்ன பார்த்தோம், மெய்யன்பினா முதல்ல கந்தபுராணம், அடுத்தாப்புல மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பா அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவதா. அடுத்து மூணாவது என்ன வந்துச்சு, அரும்பும் தனிப்பரமானந்தம் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த தனிப்பரமானந்தம் இந்த பாட்டோடைய ஹைலைட்டான ஒன்று, அதாவது உட்கருத்தும்பாங்க இல்லையா, அந்த கருத்து. இப்போ தனிப்பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு எது உயிர் அனுபவித்த மாத்திரத்திலே இப்ப இந்த உயிருக்கு இவ்வளவு நாள் உலகத்துல வந்த இன்பம் எல்லாம் இது இன்பம் இது இன்பம் இது இன்பம் மாத்தி மாத்தி அனுபவிச்சு இல்லையா, இப்ப உள்ள ஒரு ஆனந்தத்தை, தனிப்பரமானந்தத்தை அனுபவிக்கும் நிலையிலே வெளியே வர்ற ஆனந்தம் ஆனந்தமாவா தெரியும்?
வேற ஒண்ணு வேண்டாம். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், அவங்க நமக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. போனோடனே என்ன செய்யறாங்க, ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மரபு. ஏதோ ஒரு நல்ல காரியம் பேச போறோம்னு வைங்களேன், அப்போ ஒரு நமக்கு நல்ல ஸ்வீட், இந்த எங்க ஊர் பக்கம் வந்தானா அல்வா தான் கொடுப்போம். அல்வா கொடுக்கறதுனே எங்களுக்கு திருநெல்வேலிக்காரங்க தூத்துக்குடிக்காரங்களுக்கு உண்டு. அதுல நல்ல லாலா மிட்டாய் கடை அல்வானா நல்ல சுட சுட நல்ல நெய் ஒழுக அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை எடுத்து வாயில போட்டு அப்படி சுவைக்கும் போது அவ்வளவு ஜம்முன்னு இருக்கும், ருசியா இருக்கும். அல்வா சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு 50 கிராம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்ப காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க, இந்த காப்பி என்ன டேஸ்ட்ல இருக்கும், இருங்க கொஞ்சம் பொறுத்து சாப்பிட்டுக்கலாம், வேண்டாம் காஃபி, முதல்ல வேண்டான்னு தான் சொல்லுவோம். இப்பதான் அல்வா சாப்பிட்டுருக்கு, கொஞ்சம் பொறுக்கட்டும், ஏதாவது காரம் இல்லைன்னா தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமே. ஏன்னா இந்த அல்வாவோடைய ருசி இந்த நாவல இருந்து உயிர் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல காபி நல்ல, அதுவும் சீனி சர்க்கரை எல்லாம் போட்டுதான் இருக்கும். அது காபியை ரொம்ப விரும்பிதான் குடிப்போம். இவ்வளவு நேரம் குடிச்சோம். இப்ப அல்வா சாப்பிட்டதுனால காபியோடைய டேஸ்ட் மாதிரிதான். அதத்தான் சொல்றார், இவ்வளவு நாள் இந்த உலக இன்பம் நல்லா இருந்துச்சு, இப்ப பாருங்க இந்த தனிப்பரமானந்தத்தை அனுபவிச்சனால கருப்பஞ்சாறு துவத்துச்சான், செந்தேனு புளிச்சிச்சான், கைத்ததுவே வேண்டாம் அப்படின்னு கைத்துக்கு வச்சான். என்ன ஒரு அருமையான ஒரு சுவை பாருங்களேன். அப்போ உலக மாயா புவனத்துள் இருந்து இந்த சிற்றேனல் காத்து கொண்டிருக்கும் வள்ளியம்பிராட்டியாகி ஆன்மா இதனை ஆட்கொள்வதற்காக இறங்கி வந்த பெருமான் முருகப்பெருமான் அப்படி உள்ளே வந்து மெல்ல 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 வந்து உள்ளே வர 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 இதை ஆட்கொண்ட ஆன்மாவை ஆட்கொண்ட தன்மை இந்த ஆன்மா பக்குவப்பட்டதால் மெல்ல மெல்ல உள்ளே வந்து இந்த இறைவனோடு ஒன்றித்த நிலை. இந்த இறைவனோடு ஒன்றித்த ஆன்மாவை தனதாக்கி கொண்ட பரம்பொருள் இறைவன். ரெண்டையும் சேர்க்கணும். ஏன்னா ஆன்மாவும் பக்குவ நிலையில இருக்கணும். அப்ப ஆன்மாவை தனதாக்கி கொண்ட குமரனை இனம் கண்டு கொண்டு அதனோடு அனுபவித்த இந்த கொங்கை, அந்த கொங்கையோடு கொங்கை என்பது ஞானம், ஞானம் விளைவது. அந்த கொங்கைக்கே ஞானம் தான், பரிபக்குவம் அடைந்த ஆன்மா. அப்ப அப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு அந்த தனிப்பரமானந்தத்தை தர வந்த இந்த குமரன். என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்க, நாம் அனுபவிக்க வேண்டியது இது. இந்த பாடல் அப்படியே நம்முடைய அனுபவத்துக்கு வர வேண்டியது. அதை புராணமாக்கி அதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லி இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் அனுபவத்தையும் பட்டியலிட்டு சொல்லி இந்த தனிப்பரமானந்தம் என்றைக்கு நமக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு இந்த கரும்பு துவர்த்து செந்தேனும் முழித்து கைத்ததுவே. அதாவது இந்த நாக்கு, இதனுடைய சுவை, இது இவ்வளவு காலம் இந்த உலகத்திலேயே ஈடுபட்டு இருந்தது, இது எல்லாம் நீக்கப்பட்டது. ஐம்பொறி வாயில்கள் வாயிலாக வரக்கூடிய அத்தனையும் அங்கே நீக்கப்பட்டது. இந்த ஆன்மா பக்குவ நிலையிலே இறைவனோடு ஒன்றித்து அந்த தனிப்பரமானந்தத்தை அங்கே அனுபவித்தது என்பதை மிக அருமையான ஒரு பாடலாக்கி சொன்னார் அருணகிரி பெருமானார். என்றால் சாய்மான சுவாமிகள் ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்வார், கன்னிகை ஒருத்தி சிற்றின்பம் வேம்பு எண்ணினும் கை கொள்வாள் பக்குவத்திலே, கணவன் அருள் பெரின் முன்னே சொன்னவாறு என்ன கருதி நகையாவாள். அது போல அது என்ன கணவன் தரது, அது என்ன அப்படி அப்படி பேச்சுக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பா. அது போல சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின் கருணை தோன்றில், தன பேதைங்கிறாரு, பேதைக்கு கருணை தோன்றில். கருணை தோன்றுதல் என்பது இறைவன் ஆட்கொள்ளுதல், சுக ஆரம்பமா. அப்ப அந்த ஆன்மா பக்குவம் நிலை அடையும் போது இறைவன் ஆட்கொள்ளுதல், அந்த இறைவனோடு ஒன்றித்த போது அந்த தனிப்பரமானந்தம், அந்த தனிப்பரமானந்தத்தை அடைந்த ஆன்மாவுக்கு அந்த உலகத்தில் வரக்கூடிய இன்பங்கள் அத்தனையும் அங்கே நீக்கப்பட்ட நிலை, வேண்டேன் என்ற நிலை. மணிவாசகர் அதான் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வோம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் என்றார். என்றால் அந்த தனிப்பரமானந்த நிலையிலே அவர்கள் இருந்தது. இந்த பாடல் மூலமாக
கந்தனுக்கு ஒரு அலங்கார மாலையிலே ஒரு கன்னியாக வைத்து உயிர்களாகிய நமக்கு பக்குவ நிலை நமக்கும் வர வேண்டும். அப்படி வந்தால் நாம் அடையும் நிலை என்ன என்பதை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் கந்தர் அலங்கார பாடல். இதை அப்படியே சிந்தித்து சிந்தித்து நாம் மகிழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நல்ல நாளிலே இதை சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்தது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களில் பொற்பாதம் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.